கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறபடி நம்முடைய மாதாந்திர அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் இன்னைக்கு காலையில் 9:30 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் BKN ஆடிட்டோரியத்தில் வைத்து இன்றைக்கி காலையில் நடக்க போகுது. உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான சாட்சிகள் நடைபெறுகிற ஒரு விசேஷித்த கூட்டம் தான் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம். ஸோ இந்த காலையில் மங்கள வார்த்தை கேட்டுட்டு இது போதும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காலையில் 9:30 மணிக்கு இல்லை 10 மணிக்குள்ளால் நீங்கள் அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே உங்களை வரவேற்கிறாரு. உங்களுடைய அற்புதத்தினுடைய நாளை இன்றைக்கி தள்ளி போடாதபடிக்கு நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பிய ஜனங்களுக்கு திருச்சபைக்கு எழுதும் பொழுது ஒரு கடிதத்தில் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நம்மளை பலப்படுத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் பலப்படுத்துகிற கிறிஸ்து. இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன பொருளை கூட தூக்க கையில் பலன் இல்லை, ஒரு 5 நிமிஷம் நிற்க என் கால்களில் பலன் இல்லை, 5 நிமிஷம் பேச எனக்கு உடம்புல தெம்பு இல்லை என்றெல்லாம் சொல்லி தங்களை தாங்களே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையின் ஆவிகளை முதலாவது நான் வெளியேற்றி ஜெபிக்கிறேன். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவானாக. இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அழகான ஆலோசனை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பலவீனத்தில் இருக்கிற உண்மைதான், ஆனா பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறான். இதை இன்னைக்கு உறுதியாய் நீ அதை நம்ப வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய சூழ்நிலைகளை கடந்து வந்தவன். ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, நாளைக்கு காலைல தப்பிச்சு கரை சேருவோமோன்ற மார்க்கமே இல்லை, அதுக்குள்ள சூழ்நிலையே இல்லை, அதுக்குள்ள வழியே இல்லாத கப்பல் பிரயாணத்தில் நிறைய இடத்துல ஜெயில் தண்டனை, நிறைய பிரச்சனைகள் அவர் சிக்கி இருக்கிறார். சில நேரங்களில் சரீரத்தில் அந்த பலவீனம் அவரை தாக்கும்போது கூட பலமுறை தன்னுடைய பலவீனத்திற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கிருபை மாத்திரம் உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சரீரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பலவீனத்தை குறித்து பவுல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படி தான் பதில் சொன்னார், என் கிருபை மாத்திரம் போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதன் பிறகு அந்த வார்த்தையை அவன் பிடிச்சிட்டு சொல்கிறாரு, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய, ஓட, உழைக்க, ஊழியம் செய்ய, படிக்க உனக்கு பலன் தருவார். ஒரு சின்ன படிக்கட்டு ஏறினோன்னா மூச்சு வாங்குதுங்கன்றீங்களா? இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் இந்த வசனத்தை படிச்சுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த படிக்கட்டை ஏற எனக்கு பலன் உண்டு, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த வெயிட்டை தூக்க எனக்கு பலன் உண்டு. சொல்லி 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 விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன், எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய பலன், எல்லாவற்றையும் சக்ஸஸாக முடிக்கக்கூடிய பலன், எல்லாவற்றையும் நன்மையும் சுமையுமாய் முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராக. அப்போ பாருங்கள், ஒருவேளை இன்னைக்கு ஆவியிலே ஒரு பலவீனம் இருக்கலாம், சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கலாம், உன் ஆத்மாவில் ஒரு பலவீனமாக இருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் சொல்லணும், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி விசுவாசத்தில் சொல்லிகிட்டே இருங்க. அப்பொழுது உன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனத்திலே ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு ஒருவேளை பலவீனப்பட்ட கை, பலவீனப்பட்ட கால்கள், பலவீனப்பட்ட இருதயம், பலவீனப்பட்ட லங்ஸ், பலவீனப்பட்ட ஒரு லிவர், பலவீனப்பட்ட குடல்கள், பலவீனப்பட்ட ஜீரண மண்டலங்கள், பலவீனப்பட்ட ஒரு இருதயம் எல்லாம் கிறிஸ்துவினாலே புதிதாய் மாறும்.
நல்ல ஜீவனையும் தீர்க்காய்ச்சையும் கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என்னால் எதையுமே செய்ய முடியலன்னு கோழைத்தனத்தில் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாச வார்த்தை கொடுத்தீர். உமக்கு நன்றி. இனி பலப்படுத்துகிற கிறிஸ்து என் பிள்ளைகளோடு பலனாய் இறங்கி வருவீராக. பலப்படுத்துகிற கிறிஸ்து என் பிள்ளைகளோடு நிரந்தரமாய் தங்கியிருந்து இவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து என் பிள்ளைகளோட எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்களுக்கு பக்கபலமாயிருந்து இவர்களை நடத்தும், உயர்த்தும், பெரிய காரியங்களை செய்யும் காண்டாமிருகத்திற்கொத்த பலனை என் பிள்ளைகளுக்கு தருவீராக. மோசைக்கு 120 வயசுல பலன் குன்றவும் இல்லை, கண்கள் மங்கவும் இல்லை. என் பிள்ளைகளுக்கு எத்தனை வயசானாலும் பலன் குன்றவும் கூடாது, கண்கள் மங்கவும் கூடாது. இன்றைக்கும் உடைய பலன் என் பிள்ளைகளுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி எல்லா பலவீனப்பட்ட உறுப்புகளையும் புதுப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி. தீர்க்காயுசோடு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.